हर बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते नंदीवाहना नागभूषण चंद्रशेखर जटाधर गंगाधर गौरी मनोहर गिरिजाकांता सदाशिवा बोलो नाथ उमापते शंभो शंकर पशुपते शिव शंभो शंकर पशुपते शंभो शंकर पशुपते हर नमः पार्वती पतये हर हर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனரை திருத்தலங்கள் காவிரி தென்கரை தலங்களை நாம் தரிசித்து வருகின்றோம். பாகம் 16 யதாமதி யதாசக்தி இறைவன் உரைகின்ற திருத்தலங்கள். அங்கே வந்து பாடி பரவிய சைவ சமய குறவர்களின் தேவாராதிகள் மற்றும் திருவிசைப்பா போற்றி கீர்த்தி திருவகல் முதலானவற்றின் வாயிலாக இறைவனுடைய பேரழகு அவனுரை திருத்தலம் அவற்றின் வைசிஷ்யம் இவற்றை அனுபவித்து தத்வாரா உயர்ந்த சிவபக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். அடுத்து நாம் காண இருப்பது திரு ஏடகநாதர் என்கின்ற திருவேடகம் என்கின்ற திருத்தலம். தென்மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஏலவார் குழலி உடனாய சுகந்த குந்தளாம்பிகை உடனாய ஏடகநாதர் அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். வில்வவர்மே ஸ்தலவக்ஷம் பரமதீர்த்தம் வைகையாறு உடையது. புரமன் திருமால் ஆதிசேஷன் கருடன் வியாசர் பராசரர் சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். பாண்டிய நாட்டு பாடல் பல பெற்ற தலங்களிலே இது 4வது திருமா. ஏடு என்றால் இறைவன் தேவார ஏடு, அகம் வந்து சேர்ந்த இடம், எனவே ஏடகம். ஞானசம்பந்தர் அனல்வாதம் செய்தார் சமணர்களோடு. வாழ்க அந்த நல்வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க சீனெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தேரவே என்று தன் ஏட்டுக்கட்டில் இருந்து எடுத்து எறிந்த இந்த பதிகமுடைய அந்த பாடல் பிறண்டு ஓடும் வைகையாற்றின் நீரை எதிர்த்து சென்று ஓரிடத்திலே ஒதுங்கிட அதுவே திரு ஏடகம் ஆயிற்று. இந்த ஆற்று நீரை எதிர்த்து சென்று பின்னர் அதன் தொடர்ச்சியாகவும் பாடுகின்றார் சம்பந்த பெருமான். வன்னியும் மத்தமும் மதிப்பொதீஷடையினன் பொன்னியில் திருவடி புதுமலரவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் எடகத்தொருவனே என்று எடகத்து இறைவனை பாடி பரவிய திருத்தலம். இங்கு நடராஜ சென்னையிலே தேவார திருப்பதிகம் அமைந்துள்ளது. தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட சித்தப்பிரமை முதலான தோஷங்கள் நீங்குவது தனிச்சிறப்புடையது. அம்மன் சன்னதி கற்றூன் முன் ஞானசம்பந்தரின் சின்மதுரையோடு கூடிய உருவமும் தலைமாலையுடன் கையில் தாளமின்றி அழகாக காட்சி தருகின்ற திருவுருவமும் வைகை கரையிலே அவர் பாடுவது போன்ற சிற்பமும் காண கிடைக்கின்றது. பாகனூர் கொட்டது திருவேடகம், திருவேடகமுடைய நாடையனார் என்றெல்லாம் சோழவந்தான் சாலையிலே மதுரையிலிருந்து 20 தூரத்திலே அமைந்துள்ள உயர்ந்த திருத்தலத்தை தரிசித்தோம். பிரியாவிடை பெற்று அங்கிருந்து இறைவன் உரைகின்ற திருக்கொடுங்குன்றம் பிரான்மலை என்கின்ற க்ஷேத்திரத்தை வந்தடைகின்றோம். திருச்சிற்றம்பலம். புராதனமான சிவாலயம் திருக்கொடுங்குன்றம் என்கின்ற பிரான்மலை. மதுரையில் இருந்து மேலூர் வழியாக கொட்டாம்பட்டி சென்று அங்கிருந்து பிரான்மலையை வந்து அடைய வேண்டும். கிட்டத்தட்ட 69 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள இயற்கையின் எழில் கொஞ்சும் உயர்ந்த திருப்பதி. இறைவன் உமாமகேஸ்வரர், மங்கை பாகர், கொடுங்குன்றநாதர், கட்டோரகிரீஸ்வரர் என்றும் இறைவி தேனாம்பிகை தேனாம்பாள், குயிலமுத நாயகி அமிர்தேஸ்வரி என்றும் பலாவருஷமே ஸ்தலவருஷமாக புளியமரமும் ஸ்தலவருஷமாக இருக்கும் திருத்தலம். தேனாடி தீர்த்தமுடையது. சம்பந்தர், அப்பர் சுந்தரர், கபிலதேவ நாயனார், செக்கிழார் பாடிப்பரவிய திருத்தலம். மலைக்கு கீழே உள்ள கொடுங்குன்றநாதர் கோவில்தான் பாடல் பெற்ற பதியாக கருதப்படுகின்றது. இக்கோவில் 3 பாகங்களாக 3 அமைப்புகள் உடையது. சொர்க்கம், அந்தரம், பூமி என்றும், சொர்க்கத்திலே மங்கை பாகரும், அந்தரத்திலே பைரவரும், பூமியிலே கட்டோரகிரீஸ்வரரும் அருள் பாலிக்கின்றனர். இங்கு இருக்கின்ற பைரவர் மிகவும் பிரசித்தி. அஷ்டமி தோறும், ஞாயிறு தோறும், வியாழந்தோறும் பெரும் கூட்டம் இங்கு பைரவருக்கு அர்ச்சனாதிகளை செய்து வேண்டிய வரங்களை பெறுகின்றனர். சம்பந்த பெருமான் இந்த மங்கை பாகனை
பாடுகையிலே வானில் பொலிவெய்தும் மழை மேகம் கிழித்தோடி கூணர் பிறை சேரும் குளிர் சாரர் சாரர் கொடும் குன்றம் ஆனிற் பொலி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேனில் பொலி மொழியாளோடு மேயான் திருநகரே திருநகரே என்று ஞானசம்பந்தரும் கைமான மதகளிற்றுழுவையான் கான் கரை கண்டன் கான் கண்ணான் நெற்றியான் கான் அம்மான் கனாட ஒன்றாற்றினான் கான் அனலாடி கான் அயில் வாசூலத்தான் கான் எம்மான் காணேழுலகுமாயினன் கான் எரிசுடரோன் கான் இலங்கு மழுவாளன் கான் செம்மான துளி என்ன மேனியன் கான் திருவாரூரன் கான் என் சிந்தையானே திருவாரூரன் கான் என் சிந்தையானே என்று பாடி பரவினார். சுந்தரர் திரு கோவைத்தனிலே க்ஷேத்திர கோவைத்தனிலே இந்த திருத்தலத்தை பாடி பரவி சென்றுள்ளார். மணிவாசக பெருமான் திருக்கோவையாரில் இந்த இறைவனை நினைத்து பிரார்த்திக்கின்றார். இரவு குறி துறை 13 அருளே சிவத்தோடக்கியலருமை தெரியவர் பொருத்தி சிவனது கருணையின் இச்சை பலவும் எடுத்து அருளல் மருந்து நம்மல்ல பிறவி பிணீக்கம் பலத்தமிழாய் இருந்தனர் குன்றி நின்றெங்கும் அருவி சென்றோர் திகழ பொருந்தினன் மேகம் புதைந்திருள் தூங்கும் புனையிரும்பின் விருந்தினன் ஞானுங்கள் சிரோதன் சிரூரதனுக்கு வரையே என்று பாடி பரவிய உயர்ந்ததான பிரான்மலையை தரிசித்து அங்கிருந்து இறைவனுடைய அருளை பெற்ற வண்ணம் அடுத்த திருத்தலத்தை நாடி செல்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பிரான்மலையிலிருந்து ஐநிலை நாடு வந்து மருதிப்பட்டி வந்து கோவில்பட்டி வழியாக கரையூர் சென்று அங்கு அமைந்துள்ள திருப்பத்தூர் என்கின்ற திருத்தளி இறைவனை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். ஸ்ரீதளீஸ்வரர் தளிநாதர் திருத்தளிநாதர் சிவகாமி அம்மை உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். கொண்டை மரமே ஸ்தலவக்ஷம். ஸ்ரீதளி என்பது தீர்த்தத்திற்கும் பெயர் சிவகங்கையாகும். அப்பர் சேக்கிழார் இந்திரன் மகன் ஜெயந்தன் வழிபட்ட திருத்தலம். பெருமான் ஆடிய கௌரி தாண்டவத்தை கண்டு லக்ஷ்மி வழிபட்டு பேற்றை அடைந்தாள். அர்த்தஜாம வழிபாட்டிற்காக குருக்கள் மணி அடித்து விட்டால் அதற்கு பிறகு குருக்கள் பரிச்சாரகர் நைவேத்தியம் கொண்டு செல்வோர் தவிர யாரும் பைரவர் சன்னதிக்கு செல்லக்கூடாது என்று தொன்று தொட்டு வந்த விதி ஐதீகமாகும். இவ்விடத்தே சம்பந்தர் இறைவனை கொண்டாடுகையிலே வெங்கள் விம்மு வெறியாறு பொழிசோலை திங்களோடு திளைக்கும் திருப்புத்தூர் கங்கை தங்கு முடியாரவர் போலும் எங்கள் உச்சி உரையும் இறையாரே என்று பாடி பரவிய திருத்தலம். அப்பர் பெருமான் மற்றும் சேக்கிழார் பாடி பரவிய திருத்தளிநாதரை நாம் கண்டு அவரிடம் பிரியாவிடை பெற்று திருப்புணவாயில் என்கின்ற மற்றொரு உயர்ந்த புராதனமான சிவக்ஷேத்திரத்தை வந்து அடைந்தோம். திருச்சிற்றம்பலம். வயல் என்கின்ற இந்த சிவக்ஷேத்திரம் திருத்தளிநாதர் திருக்கோவில் அதன் அருகே உற்ற பிள்ளையார்பட்டியை தரிசித்துக் கொண்டு காரைக்குடி வந்து அங்கிருந்து மாவூர் வழியாக தொண்டி வந்து வட்டானம் என்கின்ற இடத்திலே அமைந்துள்ள புராதனமான திருப்பதி இதுவாகும். திருப்புணவாயில் தனிலே காலை வைத்தோருக்கு
மறுபிறப்பில்லை என்பது ஒரு வச்சனம் உண்டு. அவ்வாறே அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனை ஏற்படும் என்றும் ஒரு பழக்கம் உண்டு. மதியம் 12 மணி சுமார் அன்று திருப்பதியிலே நாம் காலை வைக்கும் பாக்கியம் கோவில் திறந்திருக்குமா திறந்திருக்காதா என்ற ஒரு கவலை, நல்ல பசிவேளை. விருத்தபுரீஸ்வரர், பழம்படிநாதர், மகாலிங்கேஸ்வரர், பிரகநாயகி, பெரியநாயகி உடனாய குருந்த விரக்ஷமே ஸ்தலவிரக்ஷமாக கொண்டு சதுரக்கள்ளி, புன்னை மரம், மகிழ மரம் இவற்றை ஸ்தலவிரக்ஷங்களாக கொண்ட திருத்தலத்தை வந்து அடைந்தோம். இங்கு இந்திரன், பிரமன், சக்கரன், சூரியன், இலக்குமி, சந்திர, பாம்பாறு, வருண, கல்யாண, சிவகங்கை ஆகிய 10 தீர்த்தங்களுடைய புனித தீர்த்தங்களுடைய புராதனமான சிவாலயம். நாங்கள் சென்ற தினத்திற்கு மறுநாளைக்கு மறுநாள் ரதோத்சவம். எனவே இறைவன் அதற்கு தயாராக கொண்டிருந்தான். மதியம் 12 மணி வேளை கோவில் திறந்திருந்தது. மூலவர் சன்னதி திறந்திருக்க சம்பந்தர், சுந்தரர், செக்கிழார், திருமால், பிரமன், இந்திரன் வழிபட்ட இத்திருத்தலத்தை வந்து அடைகின்றோம். இந்திரன் வழிபட்ட விநாயகர் ஆகண்டல விநாயகர் என்று பிரசித்தியாக வருதப்படுகின்றார். கஜமுகாசுரனை வெல்ல வேண்டி சிவபெருமானிடம் தவம் செய்து இறைவன் அருளினாலே கஜமுகாசுரனை கணபதி வென்றார். சிவகங்கையில் நீராடி பழம்பதினாரனின் அவளை பெற்றார் என்று சரித்திரம். திரிபுராதிகள் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட திருத்தலம். நாரதர் வாயிலாக தலத்தின் பெருமையை அடைந்தான் அங்காரகன். செவ்வாய்க்கிழமை அன்று வந்து இறைவனை வில்வார்ச்சனை செய்து வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற்றான். எனவே செவ்வாய் அன்று தரிசனம் செய்வது என்பது மிகவும் புராதனமான பழக்க வழக்கமாகும். அங்காரக தோஷம் விலகும். பூமி சம்பந்தமான யாதொரு பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும் என்பது இதன் தொன்று தொட்டு வந்த மகிமையாகும். பிரம்மன் படிப்புத் தொழிலை மீண்டும் பெற வேண்டி தவம் புரிந்த திருத்தலம். சந்திரன் தக்ஷணத்து சாபத்தில் இருந்து விடுபட்ட திருத்தலம். சுஷீலன் என்பான் அவனது மனைவியை யமதூதர்கள் எடுத்துச் செல்ல எத்தலிக்கையிலே யான் செய்த சிவபக்தி சத்தியமானால் இவள் சிவலோகத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க சிவகணங்கள் அவளை விடுவித்து கைலாயம் எடுத்துச் சென்றனர் என்று சரித்திரம். அகத்தியர் திருமணம் கோலத்தை கண்ட 100 சிவத்தலங்களிலே இதுவும் ஒன்று. மகாலட்சுமி பைரவமூர்த்தியிடம் மகாவிஷ்ணுவை காத்து மாங்கல்யத்தை காக்க வரம் யாச்சித்த திருத்தலம். இராமபிரான் பூஜித்து அருள் பெற்ற திருத்தலம். மொட்டை கோபுர வாயிலை கடந்து குடவரையிலே காளி எழுந்தருளி இருப்பதினாலே, அந்த தெய்வம் மிகவும் சாநித்தியம் நிறைந்ததாக இருப்பதினாலே இந்த கதவு எப்பொழுதும் மூடப்பட்டுள்ளது. அவருடைய திருவுருவத்தை உக்ரமாய் இருப்பதினாலே அருகில் உற்ற கண்ணாடியிலே தரிசிப்பது என்பது ஒரு பழக்கம். காசில் உயிர் நீப்பவர்களுக்கு முக்தி, ஆனால் தன்னை வந்து வணங்குவோர் பாவங்களை அக்கடமே தீர்த்து ஜீவனமுக்தியை திருப்புணவாயில் இறைவன் விருத்தபுரீஸ்வரன் அருள்வான் என்று சிவமகா புராணத்திலே இதன் பெருமை கூறப்பட்டுள்ளது. மேலும் சதானந்தபுரம், வஜ்ர துருவ வனம், வனமுகம், கைவல்யபுரம், விருத்தகாசி என்றும் திருப்புணவாயிலை சுற்றி தென்கிழக்கிலே எண்ணற்ற தீர்த்தங்களும் வடமேற்கிலே பல்வேறு தீர்த்தங்களும் பாண்டிய மன்னர்கள் கல்வெட்டுகளால் நமக்கு காண கிடைக்கின்றன. அடுத்து நாம் காண இருப்பது திரு இராமேஸ்வரம். திரு இராமேஸ்வரம் அதிலும் கடலில் சார்ந்த திருத்தலம். ராமநாத சுவாமி பர்வத வர்தினிய சமேத வில்வரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு அக்னி தீர்த்தத்தின் கடலின் கரையிலே இராம, லக்ஷ்மண, தனுஷ்கோடி முதலான 64 தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட புனிதமான தீர்த்தங்களின் நிதிக்குவையலாய் இருக்கின்ற ராமநாத சுவாமி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றோம். ராவணனை கொன்றார் இராமன். அந்த பிரம்மத்தை நீங்குவதற்காக ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஹனுமனுடன் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்றும், இந்த பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல வேளை குறித்து கைலாசத்திலிருந்து லிங்கம் கொண்டு வரும்படியாக ராமன் ஹனுமனை அனுப்ப, அவ்வாறே அவர் எடுத்து வருவதற்குள்ளாக அந்த நேரம் சேர்ந்துவிட மணலால் ஒரு லிங்கத்தை சமைத்தாள் சீதை. அதை இறைவன் பூஜித்தான். அவனே ராமநாத சுவாமியாக இருக்கின்றான். ஹனுமனை ஆறுதல் செய்வதற்காக இந்த ராமலிங்கத்தின் பக்கத்திலேயே ஹனுமத் லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அதற்கும் பூஜை செய்யும்படியாக ஆணையிட்டார் ராமபிரான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்றும், சீதையுடன் புஷ்பமானத்திலே இலங்கையில் இருந்து அயோத்தி செல்லும் பொழுது இத்தலத்தை காட்டினார் என்று ராமாயணம், சிவபுராணம், பத்மபுராணம் இவற்றில் கூறப்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் ராமலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்பதிலே கருத்திய வேற்றுமை யாதுமில்லை.
இலங்கைக்கு செல்ல வேண்டிய ராமபிரான் அணை கட்டிய இடம் சேது என்றும் அங்கே தன் வில்லினால் தோன்றிய தீர்த்தமே தனுஷ்கோட்டி ஆகும். எனவே சேது ஸ்நானம் இங்குதான் செய்ய வேண்டும் என்பர். இது பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். எனவே பித்ரு தோஷ பூஜைகள், ஹோமாதிகள், திலஹோமங்கள் எல்லாம் செய்வது என்பது வழக்கத்தில் வந்துள்ளது. பஞ்சபாண்டவர்களும் பலராமனும் புராண வரலாறு புண்ணியம் மிக்க திருத்தலத்தை வந்து தரிசித்தனர் என்றும் புராணங்கள் கோஷிக்கின்றன. சம்பந்த பெருமான் இவ்விடத்தை இறைவனை கண்டு அலை வளர் தன்மதியோடடையலேட கீவுமை முல்லை வளர் பாக முயங்க வல்ல முதல்வன் முனி இலை வளர் தாழைகள் விம்மு காணல் இராமே சூரம் தலை வளர் கோலனன் மாலையன் தான் இருந்த ஆட்சியே என்று பாடி பரவிய திருத்தலம். அப்பர் பெருமானும் சுந்தரரும் மணிவாசக பெருமானும் பாடி பரவிய திருத்தலம். சுந்தரர் இங்கிருந்தே ஞானசம்பந்தரை போல் திருக்கேதீஸ்வரம் திரு கோணேஸ்வரத்து இறைவனை வழிபட்டார் என்று நாம் காண்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திரு ஆடானை. ஆதிரத்னேஸ்வரர் ஆடானைநாதர் அம்பாயிரவல்லி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி இரவு வெகு நேரமாகிவிட்டது. கோவில் சாத்தியிருக்கும் என்ற நிலை. வில்வமரத்தின் தலவட்சமாக கொண்டு சூரிய தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், வர்ண தீர்த்தத்தை தன்னகத்தே கொண்ட உயர்ந்த சிவஸ்தலம். பிருகுமுனிவர், சூரியன், சம்பந்தர், மாதோர், கூருகன், சேக்கிழார் முதலானோர் வண்டு வழிபட்ட திருத்தலம். ஆட்டுத்தலையும் யானையும் உடலாக பெற்ற சபிக்கப்பெற்ற வருணனின் மகன் வாருணி சாபம் நீங்க பெற்ற திருப்பதி. வாருணிக்கு இவ்விடத்தில் நீலமணியை லிங்கமாக ஸ்தாபித்து சூரியன் பேறு பெற்றது போல் அவனும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்க அந்த லிங்கமே திரு ஆடானை நாதராக ஆரத்ரேஸ்வரராக வழங்கப்படுகின்றார். பாரிஜாதவனம், வன்னிவனம், ஆதிரத்னேஸ்வரம், மார்க்கண்டேயபுரம், கோமுக்தீஸ்வரம் என்று பல்வேறு பெயர்கள் கொண்டது. திருபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டியன் கைங்கரியம் செய்த திருத்தலம். சம்பந்தர் சேக்கிழார் தொழுத திருத்தலம். இவ்விடத்தே வரும் பொழுது கோவில் நடை சாத்தும் வேளை இறைவா நீ தரிசிக்க வேண்டுமே என்று மூச்சு முட்ட ஓடிய பொழுது கடைசி க்ஷணம் ஆடானை நாதரை தரிசிக்கும் பாக்கியம். ஆடானநாதே அம்பாயிரவல்லி கண்டுவிட்டு அன்று இரவு அவர்களுடைய திருப்பள்ளி சேவையும் கண்டுவிட்டு தங்கிவிட்டோம். உயர்ந்ததான சிவக்ஷேத்திரத்திலே ஒரு இரவு தங்கும் பாக்கியம் இறைவன் திருவுருளால் நமக்கு கிடைத்தது என்றால் இதற்கு ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கானகப்பேர் என்கின்ற புராதனமான சிவாலயம். வயல் என்கின்ற இந்த சிவக்ஷேத்திரம் திருத்தளிநாதர் திருக்கோவில் அதன் அருகே உற்ற பிள்ளையார்பட்டியை தரிசித்துக் கொண்டு காரைக்குடி வந்து அங்கிருந்து மாவூர் வழியாக தொண்டி வந்து வட்டானம் என்கின்ற இடத்திலே அமைந்துள்ள புராதனமான திருப்பதி இதுவாகும். திரு புனவாயில் தனிலே காலை வைத்தோருக்கு மறுபிறப்பில்லை என்பது ஒரு வச்சனம் உண்டு. அவ்வாறே அவர்கள் வாழ்க்கையிலே திருப்பு முனை ஏற்படும் என்றும் ஒரு பழக்கம் உண்டு. மதியம் 12 மணி சுமார் அன்று திருப்பதியிலே நாம் காலை வைக்கும் பாக்கியம். கோவில் திறந்திருக்காதா என்ற ஒரு கவலை. நல்ல பசி வேளை. விருத்தபுரீஸ்வரர், பழம்படிநாதர், மகாலிங்கேஸ்வரர், பிரகநாயகி, பெரியநாயகி உடனாய குருந்த விரக்ஷமே ஸ்தலவிரக்ஷமாக கொண்டு சதுரக்கள்ளி, புன்னை மரம், மகிழ மரம் இவற்றை ஸ்தலவிரக்ஷங்களாக கொண்ட திருத்தலத்தை வந்து அடைந்தோம். இங்கு இந்திரன், பிரமன், சக்கரன், சூரியன், இலக்குமி, சந்திர, பாம்பாறு, வருண, கல்யாண, சிவகங்கை ஆகிய 10 தீர்த்தங்களுடைய புனித தீர்த்தங்களுடைய புராதனமான சிவாலயம். நாங்கள் சென்ற தினத்திற்கு மறுநாள் ரதோத்சவம். எனவே இறைவன் அதற்கு தயாராகி கொண்டிருந்தான். மதியம் 12 மணி வேளை கோவில் திறந்திருந்தது. மூலவர் சன்னதி திறந்திருக்க சம்பந்தர், சுந்தரர், சேக்கிழார், திருமால், பிரமன், இந்திரன் வழிபட்ட இத்திருத்தலத்தை வந்து அடைகின்றோம். இந்திரன் வழிபட்ட விநாயகர் ஆகண்டல விநாயகர் என்று பிரசித்தியாக வருதப்படுகின்றார். கஜமுகாசுரனை வெல்ல வேண்டி சிவபெருமானிடம் தவம் செய்து இறைவன் அருளினாலே கஜமுகாசுரனை
கணபதி வென்றார், சிவகங்கையில் நீராடி பழம்பதினாரனின் அவளை பெற்றார் என்று சரித்திரம். திரிபுராதிகள் தங்கள் தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட திருத்தலம். நாரதர் வாயிலாக தலத்தின் பெருமையை அடைந்தான் அங்காரகன். செவ்வாய்க்கிழமை அன்று வந்து இறைவனை வில்வார்ச்சனை செய்து வழிபட்டு இறைவனுடைய அருளை பெற்றான். எனவே செவ்வாய் அன்று தரிசனம் செய்வது என்பது மிகவும் புராதனமான பழக்க வழக்கமாகும். அங்காரக தோஷம் விலகும். பூமி சம்பந்தமான யாதொரு பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கும் என்பது இதன் தொன்று தொட்டு வந்த மகிமையாகும். பிரம்மன் படிப்புத் தொழிலை மீண்டும் பெற வேண்டி தவம் புரிந்த திருத்தலம். சந்திரன் தக்ஷணத்து சாபத்தில் இருந்து விடுபட்ட திருத்தலம். சுஷீலன் என்பான் அவனது மனைவியை யமதூதர்கள் எடுத்துச் செல்ல எத்தலிக்கையிலே, யான் செய்த சிவபக்தி சத்தியமானால் இவள் சிவலோகத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்க சிவகணங்கள் அவளை விடுவித்து கைலாயம் எடுத்துச் சென்றனர் என்று சரித்திரம். அகத்தியர் திருமணம் கோலத்தை கண்ட 100 சிவத்தலங்களிலே இதுவும் ஒன்று. மகாலட்சுமி பைரவமூர்த்தியிடம் மகாவிஷ்ணுவை காத்து மங்கல்யத்தை காக்க வரம் யாச்சித்த திருத்தலம். இராமபிரான் பூஜித்து அருள் பெற்ற திருத்தலம். மொட்டை கோபுர வாயிலை கடந்து குடவரையிலே காளி எழுந்தருளி இருப்பதினாலே, அந்த தெய்வம் மிகவும் சாநித்தியம் நிறைந்ததாக இருப்பதினாலே இந்த கதவு எப்பொழுதும் மூடப்பட்டுள்ளது. அவருடைய திருவுருவத்தை உக்ரமாய் இருப்பதினாலே அருகில் உற்ற கண்ணாடியிலே தரிசிப்பது என்பது ஒரு பழக்கம். காசியில் உயிர் நீப்பவர்களுக்கு முக்தி, ஆனால் தன்னை வந்து வணங்குவோர் பாவங்களை அக்கடமே தீர்த்து ஜீவனமுக்தியை திருப்புணவாயில் இறைவன் விருத்தபுரீஸ்வரன் அருள்வான் என்று சிவமகா புராணத்திலே இதன் பெருமை கூறப்பட்டுள்ளது. மேலும் சதானந்தபுரம், வஜ்ர துருவ வனம், வனமுகம், கைவல்யபுரம், விருத்தகாசி என்றும் திருப்புணவாயிலை சுற்றி தென்கிழக்கிலே எண்ணற்ற தீர்த்தங்களும் வடமேற்கிலே பல்வேறு தீர்த்தங்களும் பாண்டிய மன்னர்கள் கல்வெட்டுகளால் நமக்கு காண கிடைக்கின்றன. அடுத்து நாம் காண இருப்பது திரு இராமேஸ்வரம். திரு இராமேஸ்வரம் அதிலும் கடலில் சார்ந்த திருத்தலம். ராமநாத சுவாமி பரவர்த்த வர்தினிய சமேத வில்வரமே ஸ்தலபக்ஷமாக கொண்டு அக்னி தீர்த்தத்தின் கடலின் கரையிலே இராம லக்ஷ்மண தனுஷ்கோடி முதலான 64 தீர்த்தங்களை தன்னகத்தே கொண்ட புனிதமான தீர்த்தங்களின் நிதிக்குவையலாக இருக்கின்ற ராமநாத சுவாமி அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலத்தை வந்து அடைகின்றோம். ராவணனை கொன்றார் இராமன். அந்த பிரம்மத்தை நீங்குவதற்காக ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஹனுமனுடன் வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்றும், இந்த பிரதிஷ்டை செய்வதற்கு நல்ல வேளை குறித்து கைலாசத்திலிருந்து லிங்கம் கொண்டு வரும்படியாக ராமன் ஹனுமனை அனுப்ப, அவ்வாறே அவர் எடுத்து வருவதற்குள்ளாக அந்த நேரம் சேர்ந்துவிட மணலால் ஒரு லிங்கத்தை சமைத்தாள் சீதை. அதை இறைவன் பூஜித்தான். அவனே ராமநாத சுவாமியாக இருக்கின்றான். ஹனுமனை ஆறுதல் செய்வதற்காக இந்த ராமலிங்கத்தின் பக்கத்திலேயே ஹனுமத் லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அதற்கும் பூஜை செய்யும்படியாக ஆணையிட்டார் ராமபிரான் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்றும், சீதையுடன் புஷ்பமானத்திலே இலங்கையில் இருந்து அயோத்தி செல்லும் பொழுது இத்தலத்தை காட்டினார் என்று ராமாயணம், சிவபுராணம், பத்மபுராணம் இவற்றில் கூறப்பட்டுள்ளது. எது எவ்வாறாயினும் ராமர் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் என்பதிலே கருத்து வேற்றுமை யாதுமில்லை. இலங்கைக்கு செல்ல வேண்டிய ராமபிரான் அணை கட்டிய இடம் சேது என்றும், அங்கே தன் வில்லினால் தோன்றிய தீர்த்தமே தனுஷ்கோட்டி ஆகும். எனவே சேது ஸ்நானம் இங்குதான் செய்ய வேண்டும் என்பர். இது பித்ரு தோஷ நிவர்த்தி ஸ்தலம். எனவே பித்ரு தோஷ பூஜைகள், ஹோமாதிகள், திலஹோமங்கள் எல்லாம் செய்வது என்பது வழக்கத்தில் வந்துள்ளது. பஞ்சபாண்டவர்களும் பலராமனும் புராண வரலாறு புண்ணியம் மிக்க திருத்தலத்தை வந்து தரிசித்தனர் என்றும் புராணங்கள் கோஷிக்கின்றன. சம்பந்த பெருமா இவ்விடத்தை இறைவனை கண்டு அலை வளர் தன்மதியோடடையலேட கீவுமை முலை வளர் பாக முயங்க வல்ல முதல்வன் முனி இலை வளர் தாழைகள் விம்மு காணல் இராமே சூரம் தலைவளர் கோலனன் மாலையன் தான் இருந்த ஆட்சியே என்று பாடி பரவிய திருத்தலம். அப்பர் பெருமானும் சுந்தரரும்
மணிவாசக பெருமானும் பாடி பரவிய திருத்தலம். சுந்தரர் இங்கிருந்தே ஞானசம்பந்தரை போல் திருக்கேதீஸ்வரம் திரு கோணேஸ்வரத்து இறைவனை வழிபட்டார் என்று நாம் காண்கின்றோம். திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திரு ஆடானை. ஆதிரத்னேஸ்வரர் ஆடானைநாதர் அம்பாயிரவல்லி உடனாய அருளாட்சி பண்ணுகின்ற திருத்தலம். ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி இரவு வெகு நேரமாகிவிட்டது, கோவில் சாத்தியிருக்கும் என்ற நிலை. வில்வமரத்தின் தலவட்சமாக கொண்டு சூரிய தீர்த்தம், மார்க்கண்டேய தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், வருண தீர்த்தத்தை தன்னகத்தே கொண்ட உயர்ந்த சிவஸ்தலம். பிருகுமணிவர், சூரியன், சம்பந்தர், மாதோர், கூறுகன், சேக்கிழார் முதலானோர் வண்டு வழிபட்ட திருத்தலம். ஆட்டுத்தலையும் யானையும் உடனாக பெற்ற சபிக்கப்பெற்ற வருணனின் மகன் வாருணி சாபம் நீங்க பெற்ற திருப்பதி. வாருணிக்கு இவ்விடத்தில் நீலமணியை லிங்கமாக ஸ்தாபித்து சூரியன் பேறு பெற்றது போல் அவனும் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிக்க அந்த லிங்கமே திரு ஆடானை நாதராக ஆரத்னேஸ்வரராக வழங்கப்படுகின்றார். பாரிஜாதவனம், வன்னிவனம், ஆதிரத்னேஸ்வரம், மார்க்கண்டேயபுரம், கோமுக்தீஸ்வரம் என்று பல்வேறு பெயர்கள் கொண்டது. திருபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டியன் கைங்கரியம் செய்த திருத்தலம். சம்பந்தர், சேக்கிழார் தொழுத திருத்தலம். இவ்விடத்தே வரும் பொழுது கோவில் நடை சாத்தும் வேளை இறைவா உன்னை தரிசிக்க வேண்டுமே என்று மூச்சு முட்ட ஓடிய பொழுது கடைசி க்ஷணம் ஆடானை நாதரை தரிசிக்கும் பாக்கியம். ஆடானநாதை அம்பாயிரவல்லி கண்டுவிட்டு அன்று இரவு அவர்களுடைய திருப்பள்ளி சேவையும் கண்டுவிட்டு தங்கிவிட்டோம். உயர்ந்ததான சிவக்ஷேத்திரத்திலே ஒரு இரவு தங்கும் பாக்கியம் இறைவன் திருவுருளால் நமக்கு கிடைத்தது என்றால் இதற்கு ஐயமில்லை. திருச்சிற்றம்பலம். அடுத்து நாம் காண இருப்பது திருக்கானகப்பே என்கின்ற புராதனமான சிவாலயம். சிற்றம்பலம்.